ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல வந்துட்டு கார்ன் வந்து செய்யப்படும். எப்பவுமே வந்துட்டு கார்னை வந்துட்டு மசாலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ராவா வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போடுவோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் டிஃபரெண்டா கொஞ்சம் செய்ய போறேன். இதுக்கு வந்து நான் வந்து சோளம் எடுத்து வச்சிருக்கேன். அதை தோல் சீவிட்டு ரெண்டா வெட்டி குக்கர்ல வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. கார்ன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு லோ கலோரி தான். நம்மளுக்கு வந்துட்டு புரோட்டீன் நிறைய இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு, அண்ட் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கார்ன் நல்லா பிரிச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ப்ரிப்பரேஷனா வந்துட்டு நான் வெங்காயமும் தக்காளியும் வந்து நறுக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆனதும் வந்துட்டு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டுட்டு நம்மளுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நம்மளுக்கு பட்டரும் கார்னும் சேரும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். அண்ட் வெங்காயம் தக்காளியில வந்து வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு நம்ம இதை சாட்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ன் சேர்க்க வேண்டியதான். கார்ன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி உமன் எடுத்துக்கோங்க. நான் ப்ரெக்னெண்டா இருக்கும் போது நான் வந்துட்டு லேர்ன் பண்ண விஷயம்தான். ப்ரெக்னெண்டா இருக்கவங்க எடுத்துக்கும் போது நம்ம பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு கார்ன் எடுத்துக்கும் போது நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் கூட. இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி வந்துட்டு சாட்டே பண்ணிட்டு வேக வச்ச கார்னை வந்து பீல் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு சும்மா அந்த பட்டர்லயே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்துட்டு நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்துட்டு நான் வேக வைக்கும்போது சேர்க்கல, இப்போ தான் சேர்க்கிறேன். நீங்க வந்து பாயில் பண்ணும் போதே கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் பாயில் பண்ணும்போது சேர்க்கல, இப்பதான் நான் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சில்லி பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, அதிகமா வேணாம். சும்மா லைட்டா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். பட் வந்துட்டு இன்னைக்கு நாங்க ஸ்பைசியா பண்றதுனால நாங்க இதை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் நல்லா வந்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இது போல நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துட்டு சும்மா அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபைனலா வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதோட நிறுத்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள், மிளகு தூள், பெப்பர் பவுடர், அது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வந்துட்டு இதுல விருப்பப்பட்டீங்கன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த காரம் எல்லாம் நல்லா ஈவன் ஆயிடும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு லெமன் ஜூஸ் சேர்க்காம நான் அப்படியே வந்து சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன், ஹெல்த்தியான வீடியோஸ்லாம். இது தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.